அனைவருக்கும் வணக்கம். அது சரியா ஆகஸ்ட் 13, 2015 நம்முடைய அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தோடைய ஆலப்புழா மாவட்டத்தில் ஹரிப்பாடு என்ற பகுதியில் இரவு மணி 10:11 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம்னு பார்த்து ரகு என்ற ஒரு ஆள் தன்னுடைய இரவு உணவுகள்லாம் முடிச்சுட்டு படுக்கைக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து திடீர்னு அவருடைய மொபைல் ரிங் ஆகுறத பார்த்துட்டு யாருடா அது இந்த நேரத்தில் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சார்ஜ் போட்டிருக்கிற தன்னுடைய மொபைலை போய் எடுக்கிறாரு. அப்போ அவருடைய மொபைலில் சுரன் அப்படின்ற ஒரு பெயர் வருது. இந்த சுரன் வேற யாரும் கிடையாது, இந்த ரகுவோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்போதுமே இரவு நேரத்தில் தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணி பேசுறது அவருடைய வழக்கம் தான். ஆனால் அன்னைக்கு ஏன் 11 மணிக்கு கால் பண்ணுறான் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் இந்த ரகு அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுறாரு. அப்போ அட்டன் ஆன உடனே சுரன் என்ன சொல்கிறாரு, டே எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுமே ரகுவுக்கு பெரிய ஷாக். ஏன்னா எப்போதுமே நார்மலாக பேசுகிற தன்னுடைய நண்பன் இன்னைக்கு என்ன ஏதோ ஒரு படபடப்போடையும் பதட்டத்தோடையும் பேசுகிறானே அப்படின்ற சந்தேகத்தோடு தான் என்னாச்சு சொல்லு, எதாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரகுவும் சொல்கிறாரு. அப்போது அந்த சுரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய மனைவியான ஜலஜாவுக்கு ரொம்ப நேரமாக கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மதியம் 3 மணில இருந்து அவள் காலையே எடுக்க மாட்டா, என்னன்னு தெரியல, அவள் வர வீட்டில் தனியாக இருக்கா, நீ போய் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரகுவும் இமிடியேட்டா நான் போய் உடனே என்னன்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அதே தெருவில் இருக்கிற இந்த சுரனுடைய வீட்டை நோக்கி ஓடி இருந்திருக்காரு. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியில எந்தவித லைட் வெளிச்சமும் இல்லாம ஒரு பயங்கர இருட்டான ஒரு காட்சியை அந்த வீடு கொடுக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் அந்த இடமே ஒரு பின் டிராப் சைலண்டோட இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தெருவில் எந்தவித மக்கள் நடமாட்டமும் கேட்கல, வீடுகள்லயுமே எந்தவித சத்தமும் கேட்கவே இல்லை. எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல தூங்குறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த அமைதியான இருட்டான சூழ்நிலையில தான் இந்த ரகு அந்த வீட்டோடைய கேட்டை திறந்துட்டு மெல்லமா உள்ள நுழைஞ்சிருந்திருக்காரு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயுமே ரெகுலரா எரியக்கூடிய அந்த 0 வாட் பல்பு கூட எரியாம இருக்கிறத பார்த்துட்டு ஒருவித சந்தேகத்தோட தான் அந்த வீட்டோடைய மெயின் டோருக்கு வந்து ஜலஜான்னு கூப்பிட்டு பார்க்கறாரு. பட் அப்போ அந்த பெண்மணி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ அங்க இருக்கிற காலிங் பெல் அடிச்சு பார்க்கறாரு. அப்பவுமே ஜலஜா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இதனால பதட்டமான இந்த சுரன் என்ன பண்றாரு, கதவு திறந்திருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக லேசா அந்த கதவுடைய கைப்பிடியில கை வைக்கிறாரு. பட் கையை வச்ச உடனே அந்த கதவு லேசா தள்ளிக்கிட்டே உள்ள போகுது. அந்த நொடியிலேயே ஏன் இவங்க தாப்பா போடாம தூங்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் அந்த ரகுவுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அந்த இடத்துல இவனுடைய நண்பனுடைய மனைவி தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை ஒருவேளை வெளியில இருந்து யாராவது பார்த்தா கூட தப்பா நினைக்கலாம் அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு இருந்துச்சுதான். பட் அது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே புதைச்சிட்டு அந்த டோரை திறந்ததுமே அந்த டோருக்கு இடது புறத்துல இருக்கிற செவுத்துல தடவ ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது லைட்டு பொண்ணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற சுவிட்சையை தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவர் ரெகுலரா இந்த வீட்டுக்கு வரதுனால இந்த டோருக்கு பக்கத்திலேயே தான் சுவிட்ச் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அந்த சுவரை தடவி பார்த்துட்டு ஃபைனலி சுவிட்சை கண்டுபிடிச்சு லைட்டையுமே ஆன் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த வீட்டை பார்த்தா பொருட்கள் எல்லாமே பயங்கரமா கலைஞ்ச நிலையில ஒரு மயான அமைதியை கொடுக்க ஆரம்பிச்சுது. அதை பார்த்து மிரண்டு போன ரகுக்கு சம்திங் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சு அப்பவுமே ஜலஜான்னு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி பெட்ரூமில் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அந்த பெட்ரூம் டோரை நோக்கி போகும்போது ஆல்ரெடி அந்த பெட்ரூமுடைய கதவு பாதி திறந்த நிலையிலேயே தான் இருக்கு. அப்போ அந்த ஹால் கிட்ட இருந்து அந்த பாதி டோர் திறந்திருக்கிற கேப் வழியா ஹாலில் போடப்பட்டிருந்த லைட்டு வெளிச்சத்தில் லேசா உள்ள இருக்கிற சில விஷயங்கள் தெரியுது. அதை நல்லா இந்த ரகு உத்து பார்க்கும்போது தான் இந்த ஜலஜா கொடூரமான இரத்த காயத்தோட உடம்புல எந்தவித அசைவுமே இல்லாம அங்க இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு மிரண்டு போயிருந்திருக்காரு. அடுத்த நொடி கிட்ட கூட போய் பார்க்காம வேகமா பதறி அடிச்சபடி நேரா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்டையும் தன்னுடைய குடும்பத்தார்கள் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருக்கிற தன்னுடைய நண்பனுக்கும் இந்த தகவலை கொடுக்கும்போது அவருமே ஆடி போயிருந்திருக்காரு. அதன் பிறகு அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருக்கும் இந்த செய்தி வேகமா பரவ ஆரம்பிக்குது. தூக்கத்துல இருந்த ஒவ்வொருத்தரும் வேகமா திரண்டு இந்த ஜலஜாவுடைய வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்த இந்த ரகு வீட்டுக்குள்ள யாரும் போக வேண்டாம், ஜலஜா கொலை செய்யப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது,
அதனால தடயங்கள் அழிந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் இப்போதைக்கு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், சீக்கிரமாவே போலீஸ் வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ பதட்டத்திலையும் அங்க இருந்த ஆட்களை ஸ்மார்ட்டா கைட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே ஹரிப்பாட் போலீஸ் ஆஃபீஸரும் தகவல் கிடைச்சி சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டோடைய லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி அந்த பெட்ரூம்ல இறந்து கிடக்கிற அந்த பெண்மணியை பார்க்கும்போது அவங்களுடைய தலையில ஏதாவது பலமான ஒரு பொருளை வச்சு அடிச்சா என்ன மாதிரியான காயமும் வெட்டும் விழுமோ அந்த மாதிரியான ஒரு காயம் அவங்களுடைய தலையில காணப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த வீட்டில் இருக்கிற கலைந்திருக்கிற பொருட்களை பார்க்கும்போது இங்க கொள்ளையடிச்ச மாதிரியான சில தடயங்கள் தான் தெரியுது. அதாவது இறந்து போன அந்த பெண்மணியோடைய கழுத்துல போட்டிருந்த தங்க செயினும் கையில போட்டிருக்கிற தங்க வளையலும் மிஸ் ஆகி போயிருந்திருக்கு. அதே சமயம் அவங்க காதில் இருக்கிற தோடு மட்டும் அப்படியே இருந்திருக்கு. மேற்கொண்டு அவங்க லாக்கர்ல இருந்த சில பணங்களும் கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரியான சில தடயங்களையும் போலீஸ் அதிகாரிகள் நோட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இவ்வளோ விஷயங்களை நோட் பண்ண போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா என்ன இருந்துச்சுன்னா கில்லருடைய அந்த என்ட்ரி பாயிண்ட் தான். ஏன்னா வீட்டில் இருக்கிற ஜன்னலையும் மெயின் டோரையும் போலீஸ் ஆஃபீஸர் நல்லா செக் பண்ணி பார்த்ததுல ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆள் நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் இல்லை. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இந்த ஜலஜாவுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஜலஜாவை கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னுச்சு. ஸோ இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நபர் யாரு, ஜலஜாவை எதுக்காக கொலை பண்ணாரு, ஏன் கொலை பண்ணாரு, என்ன காரணமாக இருக்கும், எந்த நேரத்தில் இந்த கொலை நடந்துச்சு, ஜலஜாவை கடைசியா யாரு பார்த்தாரு அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டின் தான் போலீஸ் ஆபீசர் முன்னாடி இருந்துச்சு. பட் உண்மையிலேயே அன்னைக்கு ஜலஜாவுக்கு அந்த வீட்டில் என்னதான் நடந்திருக்கும்? ரகு இந்த கொலையை பண்ணிட்டு ஏதாவது டிராமா நடத்துறாரா? அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் இருந்தபடியே சுரன் தன்னுடைய மனைவியை போட்டு தள்ளிட்டு அவர் ஏதாவது டிராமா நடத்துறாரா? உண்மையிலேயே இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு? 2015 கேரள மக்களால் மறக்கவே முடியாத ஜலஜாவுடைய கொலை வழக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ஜலஜாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பொன்னான கைகளால் அந்த லைக்கை போட்டு விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி, பண்ண போகிறவங்களுக்கும் மிக்க நன்றி. அது ஒரு இருட்டான நேரங்கிறதுனால அவங்களுடைய சயின்டிஃபிக் சோதனைகளை அந்த நேரத்தில் பண்ண முடியல. அதே சமயம் தங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கெல்லாம் தகவலை கொடுத்துட்டு ரேண்டமாக அவங்களால என்னென்ன எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணாங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்குதுன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபர்ஸ்ட் யார் மேலே சந்தேகம் வரும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா இந்த கிரைமை ஃபர்ஸ்ட்டாக நேரில் பார்த்தவங்க, சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பழக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க மேலே தான் தங்களுடைய முதல் சந்தேக பார்வையை திருப்புவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ரகு மேலையுமே போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அப்போ ரகு கிட்ட விசாரணை பண்ணும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு. அவர் கடைசியாக இந்த ஜலஜாவை மதியம் 1 மணிக்கு முற்றத்தில் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அக்கம்பக்கத்தில் இருந்தவங்க கிட்டையும் விசாரணை பண்ணும்போது கூட யாரும் இவங்கள சரியா நோட் பண்ணலன்னு சொல்றாங்க. அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் ஏதாவது புதுசா சத்தம் கேட்டுச்சா, இவங்க அலற மாதிரியான சத்தம் கேட்டுச்சா, இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாத புதுசா ஒரு ஆளை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின் அங்க இருந்தவங்க கிட்ட நடத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரகு இந்த ஜலஜாவுடைய மகள் வந்து பெங்களூர்ல இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சுரனும் அவசரமா டிக்கெட் போட்டுட்டு இந்த ஊருக்கு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே பண்றாரு. பெங்களூர்ல இருக்கிற மகளும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அவங்களுமே சொந்த ஊருக்கு வரதுக்கு எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஜலஜாவை பத்தி போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணப்போ, சார் அவங்க வந்து ரீசெண்டா தான் இந்த ஊருக்கே வந்தாங்க, அதாவது அவங்க கல்ஃப் கண்ட்ரியில இருந்தே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் பெங்களூருக்கு வந்து தன்னுடைய மகள் கூட தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த வீட்டுக்கே வந்தாங்க. இந்த வீடு எப்போதுமே பூட்டி தான் இருக்கும், எப்பயாவது இவங்க வர நேரத்தில் மட்டும்தான் இந்த வீட்டை யூஸ் பண்ணுவாங்க, ரகு தான் அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தெரிய வர ஆரம்பிச்சது. ரகு கிட்ட விசாரணை பண்ணும்போது கூட ஆமா சார் நான் தான் எல்லா உதவிகளும் பண்ணுவேன், முதல் நாள் மதியம் 1 மணி வாக்கில் பார்த்தேன், ஆனால் அவங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்கு, அது என்னன்னா புதுசாக யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய
ஜன்னல் கிட்ட வர சொல்லி ஆளை பார்த்ததுக்கு பிறகுதான் வீட்டோடைய டோரையே திறப்பாங்க. ஆனா நான் இந்த வீட்டுக்கு வரும்போது வீட்டோடைய டோர் வந்து திறந்து இருந்துச்சு, கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ரகுவுமே போலீஸ் கிட்ட சொன்னாரு. அதே சமயம் அந்த வீட்டில் ஒரு நாய் ஒன்று இருந்திருக்கு. அந்த நாயோடைய குறைப்பு சத்தம் யாருக்குமே கேட்கலன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜலஜாவுக்கு நெருங்கின யாரோ ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும்னு போலீஸுக்கு மறுபடியுமே இந்த விஷயங்கள் மூலியமா சந்தேகம் இன்னும் வலுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரகு மேல போலீஸுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருந்தாலும் இந்த ஜலஜாவுடைய உறவினர்கள் யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்குமா, ஜலஜாவுடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க யாராவது ஜலஜா தனியா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலி கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் ஆஃபீஸர், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் பிளஸ் மெடிக்கல் டீம் அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்து தரோவா செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஃபாரன்சிக் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த வீட்டில் இந்த கில்லர் வந்து பக்காவா டைம் எடுத்து இங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு போயிருக்கான், அதுவும் லைசால வச்சு பக்காவா கிளீன் பண்ணிட்டு போயிருக்கான், எங்களுக்கு போதுமான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் கிடைச்ச எவிடன்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த பெண்மணியுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஜலஜாவுடைய மகள் பெங்களூர்ல இருந்து இங்க வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரணை பண்ற லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, சார் என்னுடைய அம்மா வந்து ரீசெண்டா பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போனாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்காக 30,000 ரூபாய் பணம் கேட்டாங்கன்னு எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா அந்த பணமும் இப்ப வீட்டுல இல்ல, கண்டிப்பா அதையுமே அந்த கொள்ளையர் தான் எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் நானும் என்னுடைய அம்மா கிட்ட மதியம் அவங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி தான் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலி அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வருது. அதுல மருத்துவர்கள் அவங்க மூச்சு திணறி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஆனா கழுத்தை நெரிக்கப்பட்ட மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியல, வேற ஏதோ ஒன்றை பயன்படுத்தி தான் அவங்களுடைய மூச்சை நிறுத்திருக்கணும். அதே சமயம் அவங்களுடைய தலையில ஒரு பலமான ஒரு இரும்பு ராடால அடிச்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான அடி தான் உங்களுடைய தலையில ஆழமா விழுந்திருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான தகவல், அவங்க சாப்பிட்ட சாப்பாடு கூட செரிக்காம தான் உங்களுடைய வயிற்றுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன சொன்னுச்சுன்னா, அவங்க மதியம் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த ரகுங்கிறவருமே கடைசியா மதியம் 1 மணிக்கு பார்த்ததா சொல்லியிருந்திருக்காரு. ஜலஜாவுடைய மகளுமே கடைசியா அவங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி பேசினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கில்லர் கண்டிப்பா அந்த 1 மணில இருந்து 3:30 மணிக்குள்ளதான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அனுமானமா கருத ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் 3:30 மணிக்கு மேல ஜலஜாவுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் அந்த நேரத்தில் கேரளாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்த ரமேஷ் என்பவர் தான் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருங்கிறதுனால இந்த விஷயம் பயங்கரமா மீடியாவில் பரபரப்பா பேசப்படவும் செய்யுது. ஸோ இதனால இந்த வழக்கை இமிடியேட்டா உள்துறை அமைச்சராக இருந்த அந்த ரமேஷ் அவர்கள் கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தி இந்த வழக்கை சீக்கிரமா விசாரணை பண்ணி முடிக்க சொல்லி ஒரு உத்தரவுமே பிறப்பிச்சிருந்திருக்காரு. பட் அந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆஃபீஸரும் வந்து விசாரணை பண்றாங்க. சந்தேகத்தின் பேரில் நிறைய பேருடைய லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு புதுசா வந்தா, யாரெல்லாம் பழக்கம் வச்சிருக்கா, அன்னைக்கு யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்க, இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் யாரோடைய மொபைல் சிக்னல்லாம் அந்த இடத்துல ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னு எல்லா லிஸ்ட்டுமே எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்னதான் அவங்க செக் பண்ணி பார்த்தாலும் போதுமான எவிடன்ஸ் எதுவுமே அந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆஃபீஸருக்கும் கிடைக்காமலே போகுது. ஸோ அந்த நேரம்னு பார்த்து கேரளாவில் 2016 சட்டமன்ற எலெக்ஷன் வந்ததுனால இந்த அமைச்சரான ரமேஷ் அவர்களுக்கு எதிரியா இருக்கிற சில அரசியல்வாதிகள், உங்களுடைய தொகுதியில் நடந்த ஒரு கொலையை உங்களால் சால்வ் பண்ண முடியல, மக்களுடைய பிரச்சனையை நீங்க எப்படி தீர்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எழுப்பப்பட்டதுனால அப்போதைக்கு தன்னுடைய பவரை பயன்படுத்தி இந்த வழக்கை சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாற்றம் செய்ய முயற்சி பண்றாரு. பட் அந்த நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த வழக்கில் எந்தவித லீடுமே கிடைக்காம அப்படியே கிடப்புல போடப்படுது. இன்னொரு பக்கம் எலெக்ஷனும் முடிஞ்சு பினராயி விஜயன் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த நேரத்தில் எர்ணாகுளத்தில் லா காலேஜ் ஸ்டூடெண்டான ஜிசா என்ற பெண் அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்கு பினராயி விஜயன் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணி அந்த வழக்கை விசாரணை பண்ண வச்சு அந்த வழக்குடைய குற்றவாளியுமே பிடிச்சு அந்த வழக்கை சீக்கிரமாகவே சால்வ் பண்ணாங்க. ஸோ இதனால இந்த ஜலஜாவுடைய வழக்குக்கும் அதே டீமை போட்டால் சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்சியை பிடிச்ச உடனே அந்த டீமில் இருந்த ஆஃபீஸரை கொண்டு ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணி இந்த ஜலஜாவுடைய வழக்கை விசாரணை பண்ண சொல்லி ஒரு உத்தரவுமே பிறப்பிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு இந்த வழக்குடைய விசாரணையை சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சது.
ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஊர்ல இருந்தா, அவங்களுடைய மொபைல் போன் யாரெல்லாம் இங்க இருந்து ஆக்டிவா இருந்துச்சு, ரகு கடைசியா யார்கிட்டலாம் பேசினா, இந்த ஜலஜாவுடைய மொபைல் கடைசியா எங்க ஆன் செய்யப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல எர்ணாகுளம் பகுதி கிட்ட இந்த ஜலஜாவுடைய மொபைல் வேற ஒரு சிம் கார்டு போடப்பட்டு ஆன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இமிடியேட்டா அந்த சிம் கார்டு யார் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நபரை போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இவங்க சந்தேகத்தின் பேர்ல நிறைய பேருடைய பெயரை ஒரு லிஸ்ட்ல வச்சிருந்தாங்கல்ல, அவங்களுடைய மொபைல் நம்பர் இந்த சம்பவம் நடந்த நேரத்துல இந்த வீட்டுக்கிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் ரகு மேல ஒரு பெரிய சந்தேகம் இருந்ததுனால ரகு கடைசியா யார்கிட்டலாம் கால் பண்ணி பேசியிருக்காரு, ரகுக்கு யாரெல்லாம் கால் பண்ணாங்க, அவங்க நம்பர் வந்து இந்த சந்தேக லிஸ்ட்ல இருக்கவங்க கூட மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. அதே சமயம் அந்த சந்தேக லிஸ்ட்ல இல்லாம நம்பர்ஸுமே ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் சந்தேக நபர்களுடைய லிஸ்டையும் சம்பவம் நடந்த நேரத்துல அந்த வீட்டுக்கிட்ட யாரோடைய மொபைல்ல ஆக்டிவா இருந்துச்சோ அந்த நம்பருடைய லிஸ்டையுமே ஒரு பக்கம் எடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ ரகுக்கு யாரெல்லாம் கடைசியா கால் பண்ணியிருந்தாங்களோ அந்த நம்பரை எடுத்து இந்த ரெண்டு லிஸ்ட் கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, இந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல, அதாவது மதியம் 12ல இருந்து 1 மணி வாக்குல இந்த ரகுக்கு சுஜித் அப்படின்ற ஒருத்தன் கால் பண்ணியிருந்திருக்கான். அவனுடைய மொபைல் டவர் லொகேஷன் இந்த ஜலஜாவுடைய வீட்டுக்கிட்ட காட்டியிருந்திருக்கு. அதே சமயம் இந்த சந்தேக நபருடைய லிஸ்ட்லயுமே அவனுடைய பெயர் இருந்திருக்கு. ஆனா அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க கிட்ட போலீஸ் அதிகாரிகள் பேசிக்கா ஒரு என்கொயரி பண்ணி அவங்களுடைய அட்ரஸ் என்ன, போன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரெக்கார்ட்ல பார்த்தா இந்த சுஜித் வந்து வேற ஒரு நம்பரை கொடுத்து வச்சிருந்திருக்கான். ஒருவேளை லோக்கல் போலீஸ் ஆபீசர் இதை அப்பவே கண்டுபிடிச்சிருந்தா இந்த சுஜித்தை அந்த நேரத்திலே கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது ஏன் அப்படி விட்டாங்க அப்படிங்கிறது சரியா புரியல. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டே எஸ்ஐடி இமிடியேட்டா இந்த சுஜித் யாரு, இந்த சுஜித் இப்போதைக்கு என்ன பண்றான், எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேக நபருடைய லிஸ்ட்டை எடுத்தாங்க. பிளஸ் அந்த சம்பவம் நடந்த இடத்துல யாரோடைய மொபைல் சிக்னல்லாம் ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை எடுத்தாங்க. இந்த ரகு மேல சந்தேகம் இருந்ததுனால அவனுக்கு கடைசியா யாரெல்லாம் கால் பண்ணாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை எடுத்தாங்க. அந்த நம்பரை எடுத்து இந்த ரெண்டு லிஸ்ட்லயுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சுஜித் வந்து மாட்ட ஆரம்பிச்சான். அதாவது பேசிக்கா அந்த ஊர்ல இருந்த எல்லாரையுமே போலீஸ் வந்து விசாரணை பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இவன் ஆக்டிவா இருந்த மொபைல் நம்பரை கொடுக்காம பழைய நம்பரை கொடுத்ததுனால தான் இப்போ எஸ்ஐடி வந்து இவன் மேல சந்தேக பார்வையை திருப்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் சுஜித் யாருன்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அதே ஊர்ல வந்து ஒரு சின்ன போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதே சமயம் தற்போதைக்கு அவன் கத்தார்ல வேலை பார்த்துக்கிட்டு வரான் அப்படிங்கிறதும் தெரியுது. இன்னொரு பக்கம் எர்ணாகுளத்துல ஜலஜாவுடைய மொபைல்ல வேற ஒரு சிம் போடப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னல, அந்த நபர்கிட்ட போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணப்போ, சார் இது என் பேர்ல வாங்கப்பட்ட சிம் தான், ஆனா இதை யூஸ் பண்ணது இந்த சுஜித் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்படி கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாமே ஒன்னா லிங்க் ஆகுறதுனால ஸோ கண்டிப்பா இந்த சுஜித் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்ற சந்தேகம் போலீஸுக்கு வலுக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் போலீஸுக்கு கிடைச்ச இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா, இந்த சுஜித்தும் ரகுவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா சரக்கடிப்பாங்க, அடிக்கடி ஊரை சுத்துவாங்க. ஸோ சுஜித் வந்து அன்னைக்கு ரகுவை பார்க்கறதுக்கு கூட சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு மதிய நேரத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் ரகு வீட்டில் இல்லாததுனால ரகுவோடைய மனைவியும் அங்க இருந்தவங்களும் ரகு இங்க இல்ல அப்படின்ற மாதிரி சுஜித் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. பட் இந்த விஷயத்த ரகுவோடைய ஃபேமிலி போலீஸ் கிட்ட அந்த நேரத்தில் சொல்லவே இல்லை. நார்மலான ஒரு விஷயம் தானே, எப்போதும் அவர் தேடி வருவார் தானே அப்படின்னு நினைச்சு அவர் மேல அந்த நேரத்தில் யாருக்குமே சந்தேகம் வரவே இல்லை. இதனால சுஜித் வந்து அந்த நேரத்தில் தப்பிச்சிருந்திருக்கான். அதே சமயம் இந்த எஸ்ஐடி டீம் புதுசா விசாரணை பண்ணதுல ஒரு சில பேர் என்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்கன்னா, சார் அன்னைக்கு அதாவது ஜலஜாவுடைய வீட்டில் அந்த சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு மதிய நேரத்தில் நான் யதார்த்தமா அந்த வீட்டு வழியா நடந்து போனேன் சார். அப்போ ஜலஜா ஏதோ ஒரு ஆண்கிட்ட பயங்கர ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். சரி எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் நடக்கிறது தானே அப்படின்னு நினைச்சு நான் அதை பத்தி கண்டுக்காம நான் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு ஆள் என்ன சொல்றாங்கன்னா, சார் மதியம் ஒரு 2:30 மணி 2:45 மணி இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு அலறல் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே மதிய நேரத்தில் ஜலஜா கொலை செய்யப்பட்டாங்க. அதே சமயம் சுஜித்தோடைய மொபைலும் அந்த நேரத்தில் கரெக்டாக இந்த இடத்துல ஆக்டிவாக இருந்திருக்கு. ஜலஜாவுடைய மொபைலும் கரெக்டாக 3:30 மணிக்கெல்லாம் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதனால போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான மீத பதில்கள் எல்லாமே இந்த சுஜித் கிட்ட தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை கத்தாரில் இருந்து எப்படி இங்கே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ போலீஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவனை சட்ட ரீதியாக நாடு கடத்தி இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே நடக்கும். இதனால நம்ம ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை பண்ணால் மட்டும்தான் அவனை இங்கே வர வச்சு அவனை கைது பண்ணி விசாரணை பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஸோ அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, இந்த சுஜித் யார் மூலியமா அனுப்பப்பட்டானோ அவங்கள போலீஸ் அதிகாரிகள் கான்டெக்ட் பண்ணுறாங்க.
அவங்க மூலியமா இந்த சுஜித் வேலை பார்க்குற இடத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவனை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு சில வழிமுறைகளை சொல்றாங்க. அதாவது அவனுடைய விசால ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கான், அதை அப்டேட் பண்ணணுமா, அதுக்கு இந்தியா போனாதான் உன்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இந்த சுஜித்தை 2017 கத்தாரில் இருந்து இந்த கேரளா மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபைனலி போலீஸ் ஆஃபீஸரும் மஃப்டியில் கொச்சி ஏர்போர்ட்ல இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்ததுக்கு பிறகு இமிடியேட்டா அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்து, நீ எங்க இருந்து வர, என்ன பண்ற, என்ன வேலை பார்க்குற, இதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான விசாரணையை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அப்போ வரைக்கும் அவனுடைய முகத்தில் எந்தவித பயமும் எந்தவித பதட்டமும் தெரியவே இல்லை. நார்மலாக அவங்க கேட்குற எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தான். பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜலஜாங்கிற ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அந்த கொலை நடந்த நேரத்தில் நீ ரகுவுடைய வீட்டுக்கு எதுக்காக போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, சார் நானும் ரகுவும் நல்ல ஃப்ரெண்டு, நாங்கள் நிறைய நேரம் ஒன்றா சேர்ந்து சரக்கடிப்போம், அன்னைக்கும் சரக்கடிக்கிறதுக்காக தான் அவனை பார்க்க போனேன், ஆனால் அவன் இல்லை, அதனால நான் வீடு திரும்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள், உன்னுடைய நண்பனுடைய பேரில் ஒரு சிம்மு வாங்கினில, அந்த சிம்மை எதுக்காக ஜலஜாவுடைய மொபைலில் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே வரவே இல்லை. ஃபைனலி அவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று போலீஸ் கிட்ட கக்க ஆரம்பிச்சான். போலீஸோடைய அந்த சிக்கலான கேள்விதான் அவனை வாக்குமூலமே கொடுக்க வச்சுச்சு. அவன் அந்த வாக்குமூலத்தில் என்ன சொன்னான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நானும் ரகுவும் எப்போதும் போல சரக்கடிப்போம் சார். அந்த நேரத்தில் இந்த ஜலஜா வீட்டில் தனியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். என்கிட்ட அவன் பேசும்போது அவன் நார்மலாக உதவி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஆனால் தனியாக இருக்கிற அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் இவன் எப்படி உதவி மட்டும் பண்ணுவான், கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் நானும் அந்த நேரத்தில் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் உண்மையாகவே அந்த ஆகஸ்ட் 13, 2015 அன்னைக்கு சரக்கடிக்கலாம் அப்படின்ற பிளானோட மட்டும்தான் நான் ரகுவுடைய வீட்டுக்கு போனேன். ஆனால் ரகு அங்கே இல்லாததுனால கண்டிப்பாக ஜலஜாவுடைய வீட்டில் தான் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு நானாவே ஜலஜாவுடைய வீட்டுக்கு வந்தேன். ஜலஜாவுக்கும் என்னை நல்லாவே தெரியும், ரகு என்னை நிறைய முறை அவங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கான். அதனால தான் அவங்களுடைய வீட்டுக்கு போனப்போ கூட நாய் கூட குலைக்கல. பட் அந்த நேரத்தில் ஜலஜா கிட்ட நான் ரகு இருக்கானா இல்லையான்னு கேட்டேன். பட் அப்போ நான் சரியான போதையிலையும் இருந்தேன். அவங்க ரகு இல்லைன்னு சொன்னதுமே எனக்கு ஒரு சில கேள்விகள் என்னுடைய மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சுது. அவங்க தனியாக தானே இருக்காங்க, நம்ம ஏன் இப்போ அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த நேரத்தில் நான் ஜலஜா கிட்ட போயிட்டு சில கான்வர்சேஷனை உருவாக்க ஆரம்பித்தேன். நீங்களும் ரகுவும் ரொம்ப நெருக்கமாக தானே இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் தொடர்பு இருக்குது தானே, அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஜலஜா பயங்கரமாக கோபம் ஆயிட்டாங்க, என்னை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எனக்கு கோபம் வந்துருச்சு. அதே சமயம் அவங்க தனியாக இருக்கிறதுனாலையும் நான் அன்னைக்கு போதையில் இருந்ததுனாலையும் அவங்கள அனுபவிக்கணும்னு நினச்சேன். ஸோ உடனடியாக அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி சரசரன்னு உள்ளே இழுத்துட்டு போய் டோரை லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணேன். பட் அவங்க கத்திக்கிட்டே இருந்ததுனால அங்க இருந்து ஒரு குத்து விளக்கை எடுத்து கொடூரமான முறையில் அவங்களுடைய தலையில ஓங்கி அடிச்சேன். அப்படி அடிச்சதுல ஒரே செகண்ட்ல அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அந்த இச்சைகள் எல்லாத்தையுமே பண்ணேன். அதன் பிறகு அவங்க உயிரோடு இருந்ததுனால தலையணையை எடுத்து அவங்களுடைய முகத்துல வச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டேன். பட் அந்த கோவம் எனக்கு தெளிஞ்சதுக்கு பிறகுதான் எனக்கு ரியாலிட்டியே புரிய ஆரம்பிச்சுது. போதை எல்லாமே டக்குன்னு தெளிஞ்சிருச்சு. எப்படியும் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிப்போமே அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் எனக்கு வந்துச்சு. இதனால போலீஸை திசை திருப்பணுங்கிறதுக்காகவும் தான் இந்த இதில் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொள்ளை நடந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய கையில் இருந்த தங்க வளையல், அவங்களுடைய கழுத்தில் இருந்த தங்க செயின் அப்படின்னு எல்லாத்தையுமே கொள்ளையடித்தான். வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே களைச்சி விட்டுட்டு அந்த வீட்டுடைய கபோர்டில் இருந்த 30,000 பணத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். அதன் பிறகு அந்த வீட்லேயே 1 மணி நேரம் கிட்ட இருந்து லைசால்லாம் யூஸ் பண்ணி நான் நடந்து வந்த பாதைகளில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். மேற்கொண்டு அந்த வீட்டில் 2 ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது கீழே இருக்கிற ஃப்ளோர்ல பார்த்தா நார்மலா குளிக்கிற தண்ணி, கை கழுவுற தண்ணி எல்லாமே அந்த வீட்டோடைய தோட்டத்துக்கு போகும். ஆனா மாடியில இருக்கிற தண்ணி மட்டும் செப்டி டேங்குக்கு போகும். அதனாலதான் மாடி ரூமுக்கு போயிட்டு என்னுடைய கைகால்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டு நான் அங்க இருக்கிற ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். அப்ப தூரத்துல தான் மக்களுடைய நடமாட்டம் தெரிஞ்சிச்சு. அதன் பிறகு நான் கீழே வந்து யாரும் நடக்கிறாங்களா போறாங்களா வராங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நைஸா அங்கிருந்து நான் எஸ்கேப் ஆகி போயிட்டேன். அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகளும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க.
என் மேலேயும் எந்த சந்தேகமும் வரல. போலீஸ் என்னை வந்து விசாரணை பண்ணப்போ கூட நான் அன்னைக்கு கையில் வச்சிருந்த மொபைல் நம்பரை கொடுக்காம சம்மந்தமே இல்லாத ஒரு பழைய நம்பரை நான் கொடுத்துட்டு அங்கேருந்து போலீஸ்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். பட் லோக்கல் போலீஸும் அந்த நேரத்தில் சரியாக இதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கல. சந்தேக லிஸ்ட்டில் நிறைய பேர் இருந்ததுனால என் மேலேயே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சந்தேகம் வரல. நான் இதில் இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் ரொம்ப சிக்கல் அப்படின்னு நினச்சி தான் நான் கத்தார் நாட்டுக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த சுஜித் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். இமிடியேட்டாக போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு எதிராக இருக்கிற சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் ப்ளஸ் ஜலஜாவுடைய உடம்புல இருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் டிஎன்ஏ எல்லாத்தையுமே இவங்க கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இவன் தான் குற்றவாளி அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியாகி இவனுக்கு எதிராக இருக்கிற சார்ஜ் ஷீட் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இவன் சிறையில் இருக்க ஆரம்பிச்சான். நீதிமன்றத்திலுமே வழக்கு விசாரணை தொடர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு பெயில் கொடுத்ததுக்கு பிறகு சரியா 2018 இவன் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு லாட்ஜுக்கு போயிருந்திருக்கான். அங்கே மறுநாள் ஆகியுமே இவனுடைய ரூமை திறக்காததுனால அந்த லாட்ஜில் இருந்தவங்களுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதனால அவங்களுடைய ஸ்பார்க்கியை பயன்படுத்தி உள்ள திறந்து பார்த்தா இவன் அங்க இருக்கிற ஃபேனை கழட்டிட்டு அதுல உள்ள ஹூக்ல கயிறை மாட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அதே சமயம் அங்க ஒரு லெட்டருமே இருந்திருக்கு. நான் பண்ணது தப்பு தான், என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் இதனால என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னால இந்த பழியை ஏத்துக்கவும் முடியல, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, இதுதான் என்னுடைய ஏடிஎம் கார்டு ஏடிஎம் பின்னு, இதுல இருக்கிற பணத்தை என்னுடைய அம்மா கிட்ட மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமா இந்த சுஜித் அந்த லெட்டர்ல எழுதி இருந்திருக்கான். ஸோ இப்போ சுஜித்தே இல்லாததுனால ஃபைனலி இந்த கேஸ் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணவும் படுது. நம்ம ஊர் ஆண்கள் கிட்ட பசங்க கிட்டலாம் பார்த்தா நார்மலாக ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட பேசினாலும் சரி, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கண்டிப்பாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் சுஜித்தும் இந்த ரகுவா அப்படி நினச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய அந்த போதை பழக்கம் அன்னைக்கு அவனை ஒரு மிருகமாக மாற்றி இருந்திருக்கு. ஜலஜா தனியாக இருக்காங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வக்கரமான எண்ணம் போதையில் இருக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி தோண வச்சிருந்திருக்கு. ஒருவேளை அன்னைக்கு போதையில் இல்லைன்னா கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னைக்கு நடக்கிற நிறைய கிரைம்ஸை நீங்கள் எடுத்து பாருங்களேன், போதையில் இருக்கும்போது தான் அவன் வெறி கொண்ட மிருகம் மாதிரி இருப்பான். என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஒருத்தரை கொல்லலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் துணிச்சலும் இந்த போதையில் இருக்கும்போது வரும். ஸோ ஒரு மனுஷனுக்கு போதை என்னைக்குமே ஒரு பெரிய ஆபத்து தான். இந்த சுஜித் வந்து இதுக்கு முன்னாடி எந்தவித தப்புமே பண்ணதில்லை, யாரையும் ஏமாத்தினதில்லை, யாருக்கிட்டையும் இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிட்டதும் இல்லை. ஆனால் அன்னைக்கு ரகு சொன்ன அந்த விஷயங்கள் ப்ளஸ் அவனுக்கு ஏற்பட்ட அந்த தனிமையான சந்தர்ப்பம், அவனுடைய அந்த போதை தான் அவனை ஒரு கொடூர மிருகமாக மாற்றி இவ்வளோ பெரிய கிரைமையே பண்ண வச்சு கடைசியில் அவனையும் இழந்து அவனுடைய குடும்பத்தையும் இழந்து அவனுடைய சுய மரியாதையும் இழந்து அந்த கில்ட்டே அவனையே அவனை மாற்றிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லியாகணும். இந்த சுஜித் மாதிரியான சந்தர்ப்பம் யாருக்கு எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்படலாம். பட் நம்முடைய சுய ஒழுக்கமும் மென்டல் ஹெல்த்தும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம தேவையில்லாமல் மாட்டிக்காமல் இருப்போம். பட் இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா போதை எடுக்காமல் இருக்கிறது தான். இந்த கேஸில் பார்த்தா ஜலஜா வந்து ஒரு அப்பாவி, பல நாட்கள் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் லீவு கிடைச்சிருக்கு, நம்முடைய மகளை பார்த்துட்டு நம்முடைய வீட்டையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்ச இந்த ஜலஜாவுக்கு இப்படி ஆகும் அப்படிங்கிறத அவங்க நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஆபத்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஒரு மனுஷனை இந்த போதை எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் போதைங்கிற இந்த கெட்ட பழக்கத்தில் இருந்து வெளியில் வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.